ஹalleluya. என்னுடைய சிறையிருப்பு பாஸ்டா மாறும். ஆமென். விருட்சம், நதியோர விருட்சம் ஃபியூச்சரா மாறும். என்னுடைய கண்ணீர் கடந்த காலமாய், களிப்பு எதிர்காலமாய். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சம்பவித்தது. ஆமென். சம்பவிக்க போறது. எசேக்கியேல் 47. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 12 நதியோரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்கிருந்து பாயுது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம். ஹalleluya. கேபார் நதி அண்டை பாஸ்ட், பரிசுத்த ஜீவ தண்ணீர் ஃபியூச்சர். மகிமை உள்ள வந்துட்டு வைங்கள, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அத்தனை கஷ்டங்களும் உங்களுடைய கடந்த காலமாக. இன்னைக்கு நிறைய நிறைய சூழ்நிலைகளை பாஸ்ட் ஆக்கிட்டு பாஸ்டா போறோம். ஆமென். தண்ணி எப்படி பாயுமா பாத்தீங்கல்ல? நேபாளில் சிச்சுவேஷனே பாஸ்ட் ஆக்கிட்டு பாத்தீங்களா? அந்த பழைய போட்டோ. தண்ணி வந்தது பாஸ்ட் ஆயிட்டுல. இந்த நதி வந்தா போதும், உன்னுடைய ஃபெயிலியர் பாஸ்ட் ஆயிரும், உன்னுடைய அவமானம் பாஸ்ட் ஆயிரும். ஆமென். உன் நிந்தை கடந்த காலமாகும், உன்னுடைய தோல்வி கடந்த காலமாகும். ஆமென். எத்தனை பேர் எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.